ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி வில்லேஜ் வீட்டு விருந்தில் என் பையனோட பர்த்டே ஸ்பெஷல் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 கப் உருக்குன நெய், 2 கப் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடாக்கணும். இப்போது அதில் எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெய் சூடாயிருச்சு. இப்போ முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது காஞ்ச திராட்சையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டுருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துருக்கேன். பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மீதி இருக்கிற நெய்யை ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நான் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1/2 கப் அளவு நெய்யும் 1/2 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது இந்த நெய்யிலேயே ரவை நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்திருந்தேன். அதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரோ எந்த கப்போ எதால் அளக்குறீங்களோ அதே அளவுக்கு 1 கப் ரவைனா 3 கப் தண்ணி, 1 கப் ரவைனா 2 கப் சர்க்கரை, 1 கப் ரவைனா 1 கப் நெய், அதான் மெஷர்மெண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் சூடான தண்ணியை தான் இதோட சேர்த்துருக்கேன். பாருங்கள், ரவை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ரவையும் ஃபுட் கலரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற சீனி அதோடு சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரவைக்கு 2 கப் சீனி சேர்த்துருக்கேன். அது கரெக்டான அளவு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த அளவு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. ரவையும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சி கண்ணாடி பதத்தில் வந்துடுச்சு. இப்போது கட்டி விடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டி இருந்தால் நல்லா உடச்சி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஸ்மூத்தான ஒரு பதத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், கேசரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சுற்றி நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ரெடி ஆகினோடனே நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேசரியிலேருந்து நெய் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
பாருங்கள், கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு பர்ஃபெக்டான பதத்தில் நமக்கு கேசரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது கேசரியா இல்லை அல்வாவான்னு எல்லோரும் குழம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி வாயில் போட்டோன்னே அப்படியே நழுவி தொண்டைக்குள்ளே போய் விழுகும். இப்போது நான் வேறு ஒரு கரண்டியால் எடுத்து விட்டுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். கிளற வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அப்படியே 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டான பதத்தில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை கேசரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.